والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இஷாவுடைய தொழுகை இடம்பெற்று வரக்கூடிய மறுமை நாளுடைய கியாமத்து நாளுடைய சிறிய அடையாளங்கள் என்ற அந்த பொருளை சென்ற வாரம் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுடைய வழிமுறையை பின்பற்றுதல், அதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட அந்த விடயத்தை பார்த்தோம். இன்றைய தினம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களுடைய தொடரிலே நாம் பார்க்கவிருப்பது பாதுகாப்பு, செழிப்பு, பரவுதல். பாதுகாப்பு, செழிப்பு இவ்விரண்டும் பரவுவதும் மறுமை நாளுடைய சிறிய அடையாளமாகும். இஸ்லாமியர்கள் ஒரு காலம் மக்காவிலும் மதீனாவிலும் அவர்கள் எதிரிகளுடன் யுத்தம் செய்தல், இன்னும் யுத்தத்துக்கு தயாராக இருத்தல், யுத்தத்தை எதிர்பார்த்திருத்தல் என்ற இவ்வாறான நிலைப்பாட்டுக்கு மத்தியில் தான் இஸ்லாமியர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் ஒரு காலம் வசித்தார்கள், வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, தெரிவித்திருக்கிறாங்க, காலங்கள் கடக்கும் பொழுது, காலங்கள் கடந்து மறுமை நாள் நெருங்கும் பொழுது பாதுகாப்பு, இன்னும் செழிப்பு இது அதிகமாகும். இது மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஊத அர்துல் அரப் முரூஜன் வ அன்ஹாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், அரபு அந்த தேசம், அரபு பூமி அது மேய்ச்சல் நிலங்களாகவும் வாய்க்கால்களாகவும் ஆறுகளாகவும் மாறாத வரை யுக முடிவு நாள் நிகழாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்துல அப்பொழுது சொல்லப்பட்ட இந்த நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் கண்கூடாக அரபு நாடில் நாம் என்ன செய்கின்றோம், எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரபு நாடு, அதாவது புற்பூண்டுகள் முளைக்க முடியாத நிலையில் இருந்த அரபு நாடு இன்று பச்சை பசேலாக மாறி சென்று கொண்டிருக்கின்றது. மேலும் மலைகள் அதிகமாக பெய்து ஓடைகள் ஓடக்கூடிய நிலையில் கூட இன்று அரபு நாடை எங்களால் சோசியல் மீடியாக்களூடாக, சமூக வலைத்தளங்களூடாக காண முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் சொன்னார்கள், வஹத்தா யஸீர الراكب بين العراق ومكة لا يخاف إلا ضلال الطريق. பயணம் செய்யக்கூடிய ஒருவர், ஈராக்கிலிருந்து மக்காவை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒருவர், அவர் பயணம் செய்யக்கூடியவர் வழி தவறிவிடுவார் என்பதை தவிர வேறு எந்த பயமும் அவருக்கு இருக்க மாட்டார். நான் ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பொருட்களை, பொருளாதாரங்களை, என்னுடைய பணத்தை வழிப்பறி கொள்ளைக்காரர்கள், கல்வர்கள் அவர்கள் பறித்து விடுவார்கள் என்ற பயம் அவர் இருக்க மாட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய பயமெல்லாம், அந்த பயணம் செய்யக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய பயமெல்லாம், நான் வழி தவறி வேறொரு இடத்துக்கு சென்று விடுவேனோ என்ற பயம்தான் இருக்குமே தவிர மாற்றமாக அவன் தன்னுடைய உயிருக்கா அல்லது தன்னுடைய இருக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய விடயத்திலோ அவன் அச்சமற்ற நிலையில் அந்த பயணம் செய்யக்கூடியவன் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்தும் சொன்னார்கள், வஹத்தா யக்ஃபுரல் ஹர்ஜ், கொலை அதிகமாகாத வரை யுக முடிவு நாள் உண்டாகும். ஹர்ஜ் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. நபி தோழர்கள் கேட்டாங்க, வமல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொலை என்றால் என்ன, ஹர்ஜ் என்றால் என்னவென்று கேட்ட பொழுது கால அல் கத்லு, கொலை என்பதாக சொன்னார். இது நாம் பார்க்கலாம். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாமா ஹைதமி ரஹ்மஹுல்லாஹ் மஜ்மஉ ஸவாயித் வ மன்பஉல் ஃபவாயிதுடைய நூலாசிரியர் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் அனைவர்களும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் என்பதை கூட சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கலாம், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட, இறுதியாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த கொலை. நாம் வாழக்கூடிய இந்த யுகத்திலே அதிகமாக கொலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலஸ்தீனில் ஏராளமானவர்கள் இன்று கொன்று குமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். லா யத்ரில் காத்திலு ஃபீம கதல, முஸ்லீமுடைய அறிவிப்பு, கொலை செய்தவனுக்கு தெரியாது எதற்காக நான் அவனை கொலை செய்தேன், உண்மையில் கொலை செய்யப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவனா அல்லது
அநியாயமான முறையில் நான் அவனை கொலை செய்திருக்கின்றேனா, வலயதிரில் மக்தூல் ஃபீ மக்குத்தில, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது எதற்காக நான் கொலை செய்யப்பட்டேன், உண்மையில் நான் கொலை செய்யப்பட தகுதி வாய்ந்தவன். இந்த நிலையை, இந்த ஹதீஸை இன்று நாம் பலஸ்தீனில் பார்க்கலாம். அவர்களுக்கு தெரியாது ஏன் நாம் கொலை செய்யப்படுகின்றோம். அப்பாவி, அதாவது சிறார்கள், கற்பிணி பெண்கள், இவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளோம், முதியவர்கள் ஏன் நாங்கள் கொல்லப்படுகின்றோம் என்று அறியாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே கொலை இன்று உலகில் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த கொலையும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக இந்த கொலை தற்காலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றை இன்னும் வலுப்படுத்தி புகாரியில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பைனா அன இன்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத் அதாஹு ரஜுலுன் ஃபஷகா இலைஹில் ஃபாஃபத். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தபோது ஒருவர் அவர்களிடம் வந்து தன்னுடைய வறுமை நிலையை பற்றி முறையிட்டார். ثم أتاه آخر فشقى قطع السبيل. பிறகு மற்றொருவர் அவர்களிடம் வந்து வழிப்பறி பற்றி முறையிட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா அதியு ஹல் ரஅய்தல் ஹீரத. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதியே நீ ஹீராவை பார்த்ததுண்டா என்று கேட்டான். ஹீராவண்டா இது ஈராக்ல இருந்து, அதாவது கூஃபால இருந்து 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய, ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்குரிய ஒரு சிட்டிக்குரிய பேர் தான் ஹீரா. கூஃபால இருந்து 3 மைல் தூரத்தில் ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்குரிய பேர் தான் ஹீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஹல் ரஅய்தல் ஹீரத, ஹீராவை நீ பார்த்ததுண்டா என்று கேட்டார்கள். நான் குல்து லம் அரஹா, நான் அதை பார்த்ததில்லை. வகது உம்பித்து அன்ஹா, ஆனால் அது பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் பதிலளித்தேன் என்று அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஇன் தாலத் பிக ஹயாத்துன் லதரயன்ன ضعீனத, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நீண்ட நாள் வாழ்ந்தால் நீ நிச்சயம் பார்ப்பாய், ஒட்டக சிவிகையில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண் ترتحل من الحيرة حتى تطوف بالكعبة لا تخاف أحدا إلا الله رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم. அதாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நீண்ட நாள் வாழ்ந்தால் நீ நிச்சயம் பார்ப்பாய், ஒட்டக சிவிகையில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண் இறையில்லாம் கஅபாவை பயணித்து ஹிராவில் இருந்து வருவாள், அவள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட புகாரில் இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு மேலே சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொருளாதாரங்கள் அதிகமாகி அது பரவுவது, அதே போன்றோ நீதம் எங்கெல்லாம் அநியாயம் நிரம்பி காணப்படுகின்றதோ அந்த இடங்களில் நீதம் பறந்து காணப்படும். யாருடைய காலத்தில் என்றால் ஹஸரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவருடைய காலத்திலும். அதாவது ஹதீஸ் தெளிவாக இருக்கின்றது. அதாவது இந்த முழு பூமி என்றால் ஹதீஸில் அல் அர்தண்ட வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. சில அறிஞர்கள் அந்த அல் அர்தண்ட வேர்டை கொண்டு நடப்படுவது அரபு நாடுகள் மாத்திரம்தான் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய கருத்து சில வேலை சரியாக இருக்கலாம். அதாவது எவ்வாறு அநியாயத்தால் இந்த அரபு நாடுகளில் நிறைய அநியாயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிறைய இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரர்கள், உலகத்தில் பிரசித்தி பெற்ற அறிஞர்கள், அதாவது உலகளாவிய அறிவியல் பிரசித்தி பெற்ற அறிஞர்கள் கூட இன்று நிறைய அநியாயமான முறையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இவ்வாறு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஹதீஸ்களை வச்சு சொல்கிறாங்க, அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அநியாயம் எப்படி நிரம்பி காணப்பட்டதோ அதே போன்றோ முழு பூமியும் என்ன, அதாவது நீதத்தால் நிரப்பப்படும் என்று ஹதீஸில் சொல்லப்பட்ட யாருடைய காலம்? ஹஸரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம். அல் அர்லண்டு அலிஃப்லாம் அந்த வேர்டு, அந்த அர்லண்ட வார்த்தையில் யூஸ் பண்ணப்பட்டிருப்பதால் இதை கொண்டு நாடப்படுவது அரபு நாடு மட்டும்தான் என்பதாக கூட சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். என்றாலும் இந்த விஷயங்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தை இன்ஷா அல்லாஹ் சிறிய அடையாளங்கள், ஹஸரத் மஹ்தியுடைய வருகை சிறிய அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை பெரிய அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த இடங்கள் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக தெளிவாக நாம் பார்ப்போம். எனவே இன்றைய தினம் நாம் பார்த்தது பாதுகாப்பு, பரவுதல், மேலும் செழிப்பு பறந்து காணப்படுவது மறுமை நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் மறுமை நாளுடைய சிறிய அடையாளம்
மறுமையினுடைய அடையாளம் மறுமையினுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை அடுத்த மறுமையினுடைய சிறிய அடையாளத்தை பார்ப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ நாளை மறுமை நாளிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சூனப்பதியிலே ஒன்று சேர்ப்பானாக என்று வேண்டி முடித்துக் கொள்கின்றேன். சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.